வணக்கம் குழந்தைகளே. இன்று ஒரு புதிய ஆத்திச்சூடி கற்போம். அறம் செய்ய விரும்பு, அறம் செய்ய விரும்பு. பாட்டி, அறம் செய்ய விரும்பு என்றால் என்ன அர்த்தம்? அன்பே, அறம் என்றால் நல்லதென்று பொருள். நல்லது செய்ய விரும்பென்று அர்த்தம். அட, மற்றவர்களுக்கு உதவ வேண்டும்ன்றுதானே பாட்டி? சரிதான் குமார், எப்போதும் நல்லது செய்ய நினைக்க வேண்டும். இன்று மீனா சாப்பாடு எடுத்து வர மறந்து விட்டாள். பாவம், அவளுக்கு ரொம்ப பசிக்கிறது. குமார் தன் தோழி மீனாவை பார்த்தான். அவள் சோகமா இருப்பதை கண்டா. மீனா, என்ன ஆச்சு? ஏன் சாப்பிடல? ஏன் அழுற? குமார், நான் இன்று லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வர மறந்துட்டேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. கவலைப்படாதே மீனா, நான் என் சாப்பாட்டை உன்னோட பகிர்ந்துக்கிறேன். வா, நாம 2 பேரும் சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப நன்றி குமார், நீ மிகவும் நல்லவன். பரவாயில்ல, நண்பர்கள் இப்படித்தானே இருக்கணும். குமார் தன் சாப்பாட்டை மீனாவுடன் பகிர்ந்து கொண்டான். இருவரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக சாப்பிட்டார்கள். இதுதான் அறம். மற்றவர்களுக்கு உதவுவதும் பகிர்ந்து கொள்வதும் நல்ல செயல். நண்பர்களே, நாம எப்போதும் நல்லது செய்ய முயற்சி செய்யணும். யாராவது கஷ்டத்துல இருந்தா அவங்களுக்கு உதவுங்க. அறம் செய்ய விரும்பு, அறம் செய்ய விரும்பு, அறம் செய்ய விரும்பு. எப்போதும் நல்லவர்களாக இருங்கள். நாளை மற்றொரு புதிய ஆத்திசூடி கற்போம். லைக் செய்து குழு சேருங்கள். வணக்கம்.